ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேஹோப்க்கு தான் ஒரு குட்டி ஸ்டோரி. பிகாஸ் நம்ம 5K ரீச் பண்ணிட்டோம். யோர் இப்போ 5K ஃபேமிலி ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ரா. அதுக்கு ஒரு ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரம்ஜான். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான்டா. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் நிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு ரியல் ஸ்டோரி தான், இல்லை கொஞ்சம் என் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி ஒரு குட் எண்டிங் கொடுத்துருக்கேன். பட் ரியலாக அப்படி ஒரு எண்ட் நடந்தால் நல்லாயிருக்கும். பட் நடக்க வாய்ப்பில்லை ராஜா. சரி, ஓகே, வாங்க ஸ்டார். நீங்கள் வந்துட்டு உங்கள் முன்னாடி 2 மாடல்ஸ் உட்காந்துருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபியும் ஜெனி தான். நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஜெனிக்கோ உங்ககிட்ட பேச கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் வந்து அப்படி சொல்லி நீங்கள் ஒன்று சொன்னால் அந்த ஆடுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. பிகாஸ் அவளுக்கு இங்கே பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு தெரில. அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக வேணுனே இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறணும்னு நினைக்கிறா. பட் நீங்களோ இப்படி எத்தனை கஸ்டமரை பார்த்துருப்போம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியே சொல்லுங்கள் மேம், நான் ரெடி பண்ணி தரேன் காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோ அப்படியே கொண்டக்கா டிசைன் சொல்கிறா. எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணி அதில் அவங்களோட எஃபெக்டிங் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். எத்தனை நாள் ஆகும்? 2 days அப்படிங்கிறீங்க. ஓகே, ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் ட்ரையல் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு அந்த வேலை முடிச்சுக்கிற மாதிரி அவள் கிளம்ப. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு இப்போ திரும்ப அப்படியே ஹோபி உங்களையே பார்த்துட்டுக்கா. சார் நீங்கள் அவங்க கூட ஆட் பண்ண போகிற மாடல் நான் தான் அப்படிங்கிறான். தெரியும் சார் நீங்கள் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் என்ன சொல்ல வர அப்படின்னு உங்களே பார்க்குறான். இல்லை உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? இல்லை உங்களுக்கும் அதெல்லாம் ஓகே, நீ எப்போ மெஷர்மெண்ட் எடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மெஷர்மெண்ட் அது வந்து அப்படின்ட்டு இருங்க சார், நான் எங்கள் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறீங்க. நீ தான் பெரிய டிசைனர் ஆச்சே, அது இல்லாமல் நீ தான் எங்கள் எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுப்பேன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். நான் 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 லேடிஸ்க்கு தான் சார் எடுப்பேன், ஜென்ஸுக்கு யாருக்கும் எடுத்ததில்லை. அது உங்களுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் கூப்பிட போக டக்குன்னு எழுந்து உங்ககிட்ட வரான். நீங்கள் பயந்து போய் உடனே பார்க்க, எங்கே பார், யாருக்கும் இனிமேலும் நீ எடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும் நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி சொல்கிறது கேட்கல அப்படிங்கிறான். நீங்கள் 30 அப்படிங்கிறவர் பார்க்குறீங்க. ஓகே, வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு அப்படியே உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கோங்கிற மாதிரி கை 2 விரிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. நீங்களோ அவனா என்ன இப்படி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து மெஷர்மெண்ட்டை அப்படியே 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று எடுக்க பார்க்குறீங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுட, கிட்ட வந்து எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து மெதுவாக அவன் இப்போ அப்படியே வந்துட்டு இங்கே மெஷர்மெண்ட் எடுக்க, எனக்கு ஒன்றும் இப்போ அவனை கட்டி பிடிக்கிற ஐடியாலாம் இல்லை அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன், பயப்படாமல் எடுக்கலாம் அப்படிங்கிறோம். எதுக்கு அவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே மெஷர் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சவுண்ட் கேட்க யாருன்னு பார்க்குறீங்க. குழந்தையோட ஒரு பொண்ணு உள்ளே வரா. நீங்கள் அப்படியே பார்க்க வேறு யாரும் இல்லை, அது உங்கள் குழந்தை தான். நீங்கள் தான் பேபி சீட்டை வச்சுருக்கீங்க. ஸோ அவங்க மேம் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் குழந்தைய என்னால் இப்போ பார்த்துக்க முடியாது பாப்பாவை, அதை அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு சொல்லிட்டு போகலான்னு நான் வேலையில் இருக்கேன் மேம், என்னோடய டியூட்டி டைம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறா. புரியுது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மேம், அதான் அப்படின்னு நான் சொல்ல, ஓ சாரி, சரி கொடுங்க நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. இப்போ உங்கள் பேபியோ டேடா டேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேஹோப் கிட்ட தாக நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் அது தாவிக்கிட்ட அவங்கிட்ட போகுது. அவனும் குட்டிமா அப்படின்னு அப்படி தூக்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன இவன் கிட்ட போகிறா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே தூக்கி எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. ஒன்றுமே புரியல, என்ன பேபி எப்படி அவன்கிட்ட அப்படின்னு முழிக்கிறீங்க. என்னடி செல்லக்குட்டி பட்டுக்குட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பாடிக்க ஏதோ பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஹலோ சார் நிற்கிறீங்களா, மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஓ எஸ் அப்படின்ட்டு நீங்கள் பேபி வாங்கப்போ ஒன்றும் தேவை, நானே வச்சுக்கிறேன், நீங்கள் அப்படியே எடுங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துக்கிட்டு அப்படியே மெஷர்மெண்ட்டை எடுக்கிறீங்க. இந்த பொண்ணும் இங்கேருந்து கிளம்பிடுறா. நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சதும் மம்மிக்கிட்ட வாங்கச்சலாம் அப்படின்னு கூப்பிட அது வரவே மாட்டேன்னு டேடா டேடா அப்படின்னு அப்படியே ஹோபியை இறுக்கி பிடிச்சிக்க. டேடாக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன், மம்மிக்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேபி உங்களுக்கு கொடுக்குற சாக்கில் அவங்கள டச் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை முறைக்க பேபி கொடுத்துட்டு பாய்
சின்ன பேபிக்கும் பெரிய பேபிக்கும் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிடறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டதுக்கப்புறம் குழந்தைய வாங்கி நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு அவளை கரெக்டாக கீழே விழுந்துடாமல் அவளுக்கு எல்லாம் செட் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஒர்க்கை பார்க்குறீங்க. இங்கே வெளியே வந்த ஹோபியோ சின்ன பார்த்து, டேய் வேலைலாம் ஓகே தான், அதுக்குன்னு ஒரு ஐடியா புழிஞ்சிருக்காத, கொஞ்சம் கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிங்களையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவேன். இவனுக்கு என்னாச்சு திட்டின்னு இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சின்ன ஒன்றும் புரியாமல் சின்ன அப்படியே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் பேபியோடு இருக்குத அவருக்கும் நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்ம அவளை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தோணும். பட் நம்ம இதை போய் சொல்லி அவன் நம்மளை தப்பாக நினச்சிட்டா வேலைக்கே வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் அடக்கி வச்சுட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்காரு. இங்கே நீங்கள் ஒர்க்லாம் முடிஞ்சு பேபியும் தூங்கிடுறா, அவளை தூக்கி தோளில் போட்டு சார் அப்படின்னு சின்ன முன்னாடி வந்தேன்னா, ஏன்னா ஹீரா என்னோடய ஒர்க்கெலாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடுங்க, இது நமக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும். எஸ் சார் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த சண்டே நமக்கு ஆட் ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் சண்டே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ப்ளீஸ் நான் தான் சொன்னேனே, இதை விட்டால் இந்த ஜெனி பொண்ணு அப்புறம் ரொம்ப பண்ணுவா, அதான் சண்டேவே பண்ணிக்கலான்னு அவள் சொன்னதும் நானும் ஓகே சொல்லிட்டேன். இந்த ஒன் டைம் மட்டும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு இஃப்தாருக்கு, உங்களுக்காக அங்கேயே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வருது, அதை வாங்கி நீங்கள் அப்படியே போய் உட்காந்தாங்க, ஃபஸ்ட்டு நோம்பை விட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இஃப்தார் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ சின்னும் இவ்வளோ ஃபுட்டு இவன் சாப்பிடவும் போகிறதில்ல, பாதியே இங்கே தானம் தர்மம் தான் பண்ணுறா, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு போக, நீங்களும் அப்படியே சின்ன பார்த்து நம்ம ஒருத்தருக்கு இஃப்தாருக்கு இவ்வளோ எதுக்கு இவர் ஆர்டர் பண்ணுறாரு, நம்ம மேலே என்ன ஒரு பாசம் நம்மளோட ஓனருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த இஃப்தார் பாக்ஸ் உங்களுக்காக வர வைக்கிறது ஹோபி, இது உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் ஜின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஜின்னும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதா அவன் நினச்சிட்ருக்கான். நீங்கள் இஃப்தார்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. போகும்போது அப்போது பேபி டேடா அப்படிங்கிறா. டேடாவா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, யாரையும் காணோம், யாரும் இல்லையே செல்லம், நீ யாரை கூப்பிடுற அப்படின்னு பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு, அப்புறம் உனக்கு இதெல்லாம் யார் சொல்லித்தரா, என்ன நீ புதுசாக டாடான்னா சொல்கிற, பேச்சு வந்து ஃபஸ்ட்டு அம்மா சொல்லணுன்னு பார்த்தா டாடாங்கிறா, இல்லாத ஒருத்தனை கூப்பிட்றாளேன்னு உங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் அவளை சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்படியே உங்களோட பாஸ்ட்டை நினச்சி அழுதுட்டு அப்படியே படுத்துடுறீங்க. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டேலேருந்து இந்த ஆடுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. டே அண்ட் நைட் உங்களோட ஒர்க் போயிட்டுருக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து ஜெனி கேட்ட மாதிரி அவள் நோனி சொல்லி தட்டி கழிக்காத அளவுக்கு டிசைன் பண்ணணும்னு நல்லா மெனக்கிட்டே டிசைன் பண்ணுறீங்க. அப்போல்லாம் ஹோபி இதை சரி பண்ணுங்கள், அதை சரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு தான் போகிறான். உங்களுக்கும் இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் அவன் எந்த ட்ரெஸ்ஸில் குறையெல்லாம் சொல்கிறதில்ல, சும்மா வந்து ஆட் இப்படிலாம் பண்ண அப்படி பண்ணணும் ஏதோ ஐடியா கொடுக்குற மாதிரி வந்துட்டு போகிறான். இது சின்னக்கே என்ன இவன் திடீர்னு இந்த பக்கம் ஓவராக வரானுங்கிற மாதிரி இருக்குது. இப்படியே இந்த சண்டேவும் வருது. அப்போது ஹோபியோ எதுக்கு இந்த சண்டேயில் தான் வைக்கணுமா, எல்லோரும் லீவில் ரெஸ்ட் எடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் என்னடா பண்ணுவேன் அந்த ஜெனி தான் அப்படின்னு அவ்வளோ பேசாமல் மாற்றிட்டு வேறு யாராவது போடலான்னு சொன்னால் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நீங்கள் அப்படியே ராவ் பகலாக கண்ணு முழிச்சு டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை கொண்டாந்து காட்ட ஜெனிக்கோ இப்போது இது நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்ததை விட செம்மையாக இருக்குது. நோ சொன்னால் நம்ம மேலே தப்புன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி நஷ்டம் எடுக்கிட்டாலும் கேட்பாங்க. பிரச்சனை பண்ண வேணாம், ட்ரெஸ்ஸு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு, ஆடை ஒழுங்காக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு ஜெனி மனசை மாதிரி சரி அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஆடுக்காக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹோபியும் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான். அவனும் கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துருக்கான். பிகாஸ் ஏன்டி சண்டே வர முடியாதுன்னு சொல்ல மாட்டியா, இப்படி தான் கிளம்பி வரணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமாக அவங்கள பார்க்க. நீங்கள் வேறு நோம்பு வேறு வச்சுட்டு உங்களால் முடியல. சண்டே வந்துட்டு அந்த பொண்ணு உங்கள் பேபியை பார்த்துக்க வரமாட்டா, பேபி சீட்டை வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்தால் கூட நீங்கள் தூக்கிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இப்போயும் பேபியை தூக்கிட்டு வந்து தான் நீங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு அவளையும் பார்த்துக்கிட்டு உங்களோட அசிஸ்டன்ட் கிட்டே கொஞ்சம் நேரம் இவ்வளோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட ரூமுக்கு அப்படியே நடந்து வர உங்களுக்கு அப்படியே கிறுகிறுன்னு வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட நிற்கிறீங்க. அப்போது யாரோ கிராஸ் பண்ணுறனால நீங்கள் வழி விடுறீங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட கரெக்டாக வந்து அப்படியே நகர அப்போது அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அந்த ஸ்டெப்பில் அப்படியே உருள. இதை பார்த்தா ஹோபியோ ஒரு நிமிஷம் ஹீரோ அப்படின்னு கடக்கடன்னு ஓடி வந்தவன் ரெண்டு படியாக தாவி நீங்கள் 4 படியில் உருண்டுருப்பீங்க. அடுத்த டக்குன்னு வந்து உங்களை அப்படியே தூக்கிடுறான். உங்கள் மண்டையில் அடிபட்டு நீங்கள் மயக்கத்துக்கு போயிடுறீங்க. அப்படியே மண்டையில் பிளட் வர உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு பேபி வர ஒரு பக்கம் அழுகுறா. அப்போ அவன் அசிஸ்டண்ட்டை பேபி தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே நகருங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறான்.
இது ஜின்னோட காதுக்கும் போய் அவன் அசிஸ்டண்ட்டோட வெளியே ஓடி வந்து பார்க்க அதுக்குள்ளே ஹோபி உங்களை தூக்கிட்டு எங்கேருந்து ஓடி இருக்கான். எங்கே போனா தெரியல, கால் பண்ண அவனுக்கு கால் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவான். அப்படி சொல்ல ஜெஹோப்புக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு, போகவே இல்லை. பாஸ் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஜின்னோட அசிஸ்டன்ட் சொல்ல, ஓ சரி அவன் அசிஸ்டண்ட் கூப்பிட்டு அப்படி சொல்ல. இப்போ அவன் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ண அப்படியே ஹோபியோ அவன் அசிஸ்டண்ட் மறைக்க, சாரி பாஸ் உங்கள் ஃப்ரெண்டு தான், அவன் கிடக்கிறான், ஒரு அவன்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாய் எப்படி பார்த்துக்கணும் தெரில, இஷ்டத்துக்கு மாடு மாதிரி வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே கோவமாக இருக்கான் ஹோபி. அப்போ அசிஸ்டண்ட்டோ அட்டன் பண்ணி, சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சார் நாங்கள் எப்போவும் வர ஹாஸ்பிட்டல் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னதும் அவன் அசிஸ்டண்ட் நாங்கள் காரை விடுறான். இங்கே ஜெயப் அப்படியே உங்களை தூக்கிட்டு உள்ளே ஓடி வரான். அப்படியே உங்கள் தலையில் பிளட் வரதை பார்த்துட்டு மற்றவங்களாம் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு, எமர்ஜென்சி அப்படிங்கிறான். டக்குன்னு ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு, சார் நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எங்கேயே முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. சார் தலையில் தான் அடிபட்டுருக்கு, சாதாரண காயம் தான், கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு அப்படியே ஹைப்பரில் கத்துறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் கண்ணை காமிச்சிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவன் முன்னாடி வந்துட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணுறாங்க. அவங்க பேபி அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிடுது. அசிஸ்டண்ட் சமாதானப்படுத்திட்டுருக்க. அப்போ ஹோபி அப்படியே திரும்பி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வெளியில் வந்து, ஓ சொல்லலாம் எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு அப்படியே பேபியை வாங்கி சமாதானப்படுத்த, டேடா அப்படின்னு அவள் அப்படியே ஏதோ பேசுகிறா. ஆனால் ஒன்றும் அடிச்சல குட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அங்கே நர்ஸ் வந்து, சார் பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்க சின்னப்போ தான் கரெக்டாக உள்ளே வந்துருப்பார். எதே அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி, ஹோபி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவள் சிங்கிள், வாயை மட்டும் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. டே அந்த பொண்ணை பற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் தப்புன்னு சொல்லவில்ல, ஆனால் அதில் அவளுக்கு இஷ்டம் இருக்கான்னு தெரியாமல் நீ பாட்டுக்க ஹஸ்பண்ட்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவரால். ஒன்னால தான் இன்றைக்கி அவள் இப்படி வந்து படுத்திருக்கா, நீ வாயை மூடிட்டு இருன்னு சொன்னேன், எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு பேபிக்கு பால் வாங்கிட்டு வா அப்படின்னு அமுச்சு விடுறான். ஓகே சார் அப்படின்னு எதே அப்படின்னு சின்ன அப்படியே பார்க்க, சரி குழந்தையாவது என்கிட்ட குடுறா அப்படின்னு வாங்க போக அவளோ டேடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹோபி எதாவது ஹக் பண்ணிக்கிறா. விடு என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். மச்சான் நிஜமா நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியல, உனக்கு புரியவே வேணாம் அப்படின்ட்டு நர்ஸு 2 பேர் வாயும் பார்த்துட்ருக்க. நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இன்னும் எங்கே நின்றுருக்கேன். இல்லை சார் இந்த ஃபார்மில் சைன் அப்படின்னு சொல்லி நீட்ரா. ஓகே அவங்க என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் நேமு எல்லாம் சொல்லி சைன் பண்ணி ஹஸ்பண்ட்னு சொல்லி அவனே சைன் பண்ணிடுறான். ட்ரீட்மெண்ட் உள்ளே நடந்துட்டுருக்கு. ஜின்னோ டே நானடா அவளை ஃபாஸ்டிங் இருக்க சொன்னேன், அது அவங்களோட ரிலீஜன் சம்மந்தப்பட்டது, நான் எப்படா அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லுவேன். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கான்னு தெரியுதுல, சண்டே அதுவும் எதுக்குடா வேலைக்கு கூப்பிட்டேன். மச்சான் உனக்கு தெரியாதா இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்ன மயிரா வேணாலும் இருக்கட்டும் அது உன்னோட நிறுத்திக்கோ, உன் எம்ப்ளாயினா இப்படி தான் நடத்துவியா, உனக்கும் வேலை நடக்கணும், மற்றபடி யார் கேடிக்கிட்டு போனா என்ன. மச்சான் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா, டென்ஷனில் பேசுகிறேன்னு புரியுதானா நீ அப்படிக்கா. ஜின்னோட அசிஸ்டன்ட் கோவம் அது, பாஸ் என்ன உங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ரொம்ப தான் ஓவராக அந்த பொண்ணுக்காக அப்படிங்க. அப்படியே திரும்பி சின்ன நீ வாயை மட்டும் இருக்கியா எங்களுக்குள்ள நீ வரத, அவன் இவ்வளோ நேரம் அமைதியாக பேசுகிறது பெரிய விஷயம், என்ன பாஸ் சொல்கிறீங்க, நீ பேசுகிற மட்டும் இப்போ அவன் காதில் விழுந்துருந்துச்சு நேரம் அவனை பழந்திருப்பான், என்னையவே அடிக்காமல் பேசுகிறது பெரிய விஷயம், அவன்லாம் கோவப்படுறது ரொம்ப பெரிய விஷயம், கோவம்னு வந்துருச்சுன்னா ஆடிச்சுட்டு தான் பேசுவானே, ஏதோ அமைதியாக பேசுறதே பெருசு, அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ டே எனக்கு கூட தான் அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதுக்காக ஹஸ்பண்டுலாம் டே உனக்கு இருக்கிறது சாஃப்ட் கார்னர், எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு அவன் மேலே இருக்கிறது லவ், உனக்கு புரியல. இல்லை மச்சான் உனக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன், அவள் கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறாடா, அவள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது நீ பார்த்தியா, அதுக்குன்னு நீ உனக்கு புரியாது மச்சான் இதெல்லாம், அவள் கண் முழிக்கட்டும் நாங்கள் பேசிக்கிறோம், நீ வேடிக்கை மட்டும் பாரு, வந்தியா அவளை பார்த்துட்டு கிளம்பிட்டே இரு. சின்ன அதுக்கப்புறம் வாயே திறக்கல, அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்கு. இப்போது டாக்டர்ஸ் வெளியே வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹோபி என்னாச்சு அவளுக்கு எப்படி இருக்கு அப்படி, சார் சாப்பிடாம வந்திருக்காங்க அதான் மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்து அடிப்பட்டதில் பிளட் வந்தனால கொஞ்சம் மயக்கம் ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சதும் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போக அப்படியே ஹோபியும் ஜின்னும் ஒருத்தர் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ உள்ளேருந்து வந்த நர்ஸ், சார் அவங்க கண்ணை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன வேகத்தில் 2 பேரும் 2 பக்கம் அப்படியே கதை தந்து பழக என்ன இப்படி இடிச்சு தள்ளிட்டு போகிறானுங்க, நர்ஸோ பேண்ட் முழிக்க. அப்போ அப்படியே உள்ளே வந்த ஃபஸ்ட்டு ஹோபி தான் உங்கள் கையை வந்து பிடிக்க, நீங்கள் மெதுவாக இப்போ தான் கண்ணை திறக்கிறீங்க, ஹோபி உங்கள் கையை பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் கையை பின்னாடி இழுக்க பார்க்குறீங்க, அவனும் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க, நீங்கள் இவன் எதுக்கு இப்படி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த நர்ஸ் ஆல்சோ
அப்பா அப்பா உங்கள் ஹஸ்பண்டு எங்களெல்லாம் படுத்து எடுத்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு குளுக்கோஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்து கழட்டி விட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் உங்களுக்கு சின்னதாக அடிபட்டதுக்கு என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு ஹஸ்பண்டா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்பா சார் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு உங்கள் மிஸ்ஸஸையும் எப்படி பார்த்துக்கிறீங்க, அவங்கள மாதிரி ஹஸ்பண்ட்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அதை நான் சொல்லியே போக ஜின்னு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் ஜே ஹோப் அப்படின்னு ஆரம்பிக்க அப்படியே மாறிக்க இல்லைடா மச்சான் அது வந்து நீ பேசாதடா, நீ தேவையில்லாத பண்ணது தான், சண்டேயில் ஷூட்டிங் வச்சுட்டு தேவையில்லாத வேலை அப்படி சொல்ல. அப்போ அப்படியே ஜினோ இவன்கிட்ட பேசுறதை வேஸ்ட்டுன்னு உங்களை பார்த்து ஹீரா ஐம் சாரி அப்படிங்க. சார் நீங்கள் போய் என்கிட்ட சாரிலாம் சொல்கிறீங்க, ஆக்சுவலி நான் தான் ஃபாஸ்டிங் இருந்தனால கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது, நீங்களாம் என்ன கீழே தள்ளிவிட்டீங்க இல்லை சாப்பிடாம இருன்னு சொன்னீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது உனக்கு புரியுது, இந்த பயலுக்கு புரியலையம்மா, என்னை படுத்து எடுத்துட்டான் அப்படின்ட்டு. சரிம்மா நீ உடம்ப பார்த்துக்கோ நல்லாயிட்டு அப்படிங்க ஹோபி. மறுபடியும் வேற இல்லை நீ வேலைக்கு கூப்பிட்ற ஐடியாவில் இருக்காங்கிற மாதிரி ஜின்ன மாதிரிக்கா. எப்போ சாமி நான் வாயே திறக்கலடா அப்படின்ட்டு டேக் கேர்மா அப்படின்ட்டு ஜின்னோ விட்டா போதுன்னு வெளியே ஓட குழந்த அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவன் அசிஸ்டண்ட் பேபியோட உள்ள வரான். அப்படியே பாலை அவன் தான் வந்து ஆற்றி பாப்பாவுக்கு சார் அப்படின்னு கொடுக்க ஹோபியோ கொடு அப்படின்னு பேபியோ வாங்க டேடா அப்படின்ட்டு அவள் மறுபடியும் போகிறான். இப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்க இவரை டாடா டாடான்னு கூப்பிட்றா. என்ன நடக்குது ஒன்றுமே புரியாமல் நீங்கள் நீ தான் ஒழுங்காக சாப்பிடாம மயங்கி விழுந்துட்ட, அதான் ஹாஸ்பிட்டல் எழுதிட்டு வந்தேன் அப்படிங்க. இப்போ தான் உங்கள் கையை அவன் கையை பிடிச்சிட்டு பார்த்து நீங்கள் டக்குன்னு கையை ஒரு இப்போது இதுதான் இவளுக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹோபி அப்படியே குழந்தைய அப்படியே பால் கொடுக்குறான். நீங்கள் நானே அப்படிங்கிறீங்க, ஏன் நான் கொடுத்தா அவள் குடிக்க மாட்டேன்னு சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவன் அசிஸ்டண்ட்டை அப்படியே கண்ணை கட்டாமல் ஓகே பஸ் அப்படின்னு வெளியே போயிடறான். இப்போ ஹோபி அப்படியே உங்களே பார்த்துட்டு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் என்னவா, இப்போ நீ வேலைக்கு வந்து அப்படி சம்பாரிச்சு என்ன கிளிக்க போகிற, குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியதாண்டி, ஃபாஸ்டிங் இருக்கிறல்ல முடியல அப்புறம் ஏன் அப்படின்னு திட்டுறான். இப்போது அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்க. ஹே பேசி சும்மா கூட பேசி என்கிட்ட நல்லா வாங்கி கிடைக்காத, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். அப்போ நீங்களும் எதை நீங்கள் அதான் இங்கே கொண்டு வந்து சேர்த்து இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், குழந்தைய கொடுங்க நானே வீட்டுக்கு அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே கை உங்க நீங்கள் போய் அப்படின்னு பார்க்குறீங்க. வேணாடி என்னை டென்ஷன் பண்ணாத, நானே கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுறேன் வா அப்படி சொல்லி கை தாங்க பிடிக்க ஒன்றும் வேணாம் அப்படின்னு நகர்றீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நடந்து ஒழுங்கா வா அப்படிங்கிறான். குழந்த அதான் நான் வச்சுருக்கல பேபி, நீ டேடி கிட்டே இருக்கியா மம்மி கிட்டே போறியா அப்படின்னு ஹோபி கேட்க அது டேடா அப்படின்னு கழுத்தை கட்டி பிடிச்சி இவன் வேறு படுத்துறாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இவங்க ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஓடிட்டுருக்குது, இவகிட்ட இவனை டேடான்னு யார் சொல்லி கொடுத்தா ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டேக்க. நாளைக்கு ரம்ஜான், ஸோ நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகலாமா, ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு இந்த நேரத்தில் அப்படின்னு பார்க்குறீங்க. மேபி இஃப்தார் டைம் வந்துருச்சு, நீ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டை பார்க்க சார் இஃப்தார் பேக்ஸ் மேடம்க்கு எப்பவும் போல் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறான். அப்போ தான் நீங்கள் இதை இப்போ ஜின் போடுறது இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் எதையுமே கணக்கில் ஹோபி சரி இப்போ இஃப்தார் பாக்ஸ் வந்துடும், நீ இங்கே நோவு விடு, அதுக்கப்புறம் நம்ம போய் ஷாப்பிங் போகலாம். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அதான் வந்துட்டெல்லாம் திருப்பி இங்கே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என் வீடு இங்கே தான் இருக்குது மறந்துட்டியா அப்படிங்கிறான். ஓ சாரி அப்படின்ட்டு அமைதியாகிடுறீங்க. உங்கள் வீட்டு ஃப்ளோர் வந்ததும் அப்படியே லிஃப்ட்லேருந்து இறங்கி உள்ளே போக, அப்போ திரும்பி நீங்கள் பேபியை வாங்க போக அவனே டோரை அப்படியே ஓப்பன் பண்ண நீங்கள் ஒரு நிமிஷம் என் வீட்டை நீ திறக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உள்ளே போடி ஓவராக ஷாக் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களை உள்ளே தள்ளி அவனும் பின்னாடியே வர நீங்கள் எங்கே வரீங்க, உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன்டிங்க, அங்கே போங்க, இதுவும் என் வீடு தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே வரான். என் வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி, இந்த வீடு உனக்காக பார்த்ததே நான் தான், அப்போ ஒன்ட்ட ஒரு சாவி என்கிட்ட ஒரு சாவி தானே இருக்கும், அப்புறம் அந்த மெய்டு அது கூட நான் தான் உனக்காக பார்த்தேன். என்ன சொல்கிறீங்க, உன்னை இங்கே வர வச்சதே நான் தான், என்ன உனக்கு ஞாபகமே இல்லையாடி, புரியல. உனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, என்ன அப்போ பேபி அழுக, ஓ
சரி 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 பேபிமாவுக்கு பசி வந்துடுச்சா, செல்லக்குட்டி அப்பளே பால் குடிச்சிது, அவளுக்கு பசிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லைட் வெயிட்டாக ஃபுட் எடுத்து அப்படியே ஊட்டி விட, நீங்கள் என்ன நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நீ இல்லாத போது நான் தாண்டி பேபியவே பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு உனக்கு நீ பேபி சிட்டர்கிட்ட விட்டுட்டு போகிற, மற்ற டைம் ஃபுல்லாக நான் தாண்டி பேபியை பார்த்துக்கிறேன், எனக்கு ஏதாவது ஷூட்டிங் இருந்தால் மட்டும்தான் அவள் பார்த்துக்குவா அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ், அதனால் பேபி என்கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டா. அதான் அவள் டாடான்னு கூப்பிட்றாளா, அப்போ அந்த டாடாங்கிறது நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன மாதிரி விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ இதுதான் உனக்கு டவுட் ஆடி அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் சொல்லித்தரல, பேபி இப்போ தாண்டி பேச ஆரம்பிக்கும் போதே அவள் ஃபர்ஸ்ட் டைம் என்னை டான்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ ஹாப்பி மூமெண்ட், அது எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படின்னு உங்களை ஹேக் பண்ண வரேன். என்ன பண்ணுறீங்க, சாரிடி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், நீலாம் வேஸ்ட்டுடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு என்ன மூச்சுக்கு 300 வாட்டி டிடின்னு நாங்கள் என்ன ஒன்று பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அது தெரியாதா உனக்கு, ஹலோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஏதோ ஹெல்ப் பண்ணிங்களேன்னு அமைதியாக இருந்தேன், இதுக்கு மேலேயும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி போனால் நான் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, ஸோ வாட், உன் புருஷன் ஒன்றும் உன் கூட இல்லைல்ல, அதுக்கு இங்கே பாருடி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறமும் இந்த குழந்தையோட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க தான் விரும்புகிறேன், நீ தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கல, சரி உன்கிட்ட பேசி புரிய வச்சு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா, பட் நீ இருக்கா என்னை விட்டு தள்ளி தான் புரிய தவிர ஒட்டி வரமாட்டேங்கிற, இதுக்கு மேலே முடியாதுதான் நானே சொல்கிறேன். சார் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, சொல்லக்கூட நல்லாயிருக்கும், ஆனால் ரியாலிட்டியில் என்ன ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்க, எங்கள் வீட்டிலே இதெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க, இதெல்லாம் உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி ஒதுக்குவாங்க, உன் வீட்டில் எப்படியோ, பட் என் வீட்டிலலாம் ஆல்ரெடி ஒதுக்கிட்டாங்க, செல்லக்குட்டி உன்னை பாட்டி வந்து பார்த்துட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஏதோ தெரிஞ்ச மாதிரி சிரிக்குது. பாட்டியா, என் அம்மா அப்பாலாம் நீ இல்லாத டைம் வந்து குழந்தைய பார்த்துட்டு தானே போகிறாங்க, அவங்களாம் எப்போவோ இவ்வளோ பேத்தியை அக்செப்ட் பண்ணிட்டாங்கடி, நீ தான் உனக்கு தான் இன்னும் புரியல, நாளைக்கு நமக்கு மேரேஜ். என்ன என்ன வளரிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடல், ஒரு செலிப்ரிட்டி, என்னாலலாம் இதை அப்படின்னு உங்கள் வாயில் கை வைக்க நீங்கள் அப்படியே பயந்து போய் அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த பிளா 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 இதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்து, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் ஷோ நடந்தது, அதுக்கு கூட நீ ட்ரெஸ் வந்துட்டு டிசைன் பண்ணி அங்கேருந்து தானே உன்னோட கெரியர் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு, நீ இங்கே வந்து நிற்க காரணம் கூட அந்த டிசைன் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் அதில் அப்போ அந்த ஷோக்கு நானும் வந்திருந்தேன், நீ டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸு தான் அங்கே வின் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிகிட்ட பேசி ஜின்னுக்கிட்டையும் பேசி உன்னை இங்கே வர வச்சதே நான் தான். நீ தனியாக ஒன்றும் வரல, உன் கூட ஃப்ளைட்டில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணாரே உனக்கு ஞாபகம் இல்லை, குழந்தையெல்லாம் கூட பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அந்த அவன் வேறு யாரும் இல்லை நானே தான். நீங்களா மாஸ்க் போட்டு உனக்கு தெரியாத மாதிரி உன் கூடவே தாண்டி இருந்தேன், முதல் நாளே அங்கே வந்துட்டு மறுபடியும் நீ வரும்போது அதே ஃப்ளைட்டில் உன் கூட உட்காந்து வந்தேன், அப்பையிலேருந்து பேபியை நான் தாண்டி பார்த்துக்கிறேன், இங்கே வந்ததுக்கப்புறமும் உனக்காக இந்த வீடில் இந்த பேபி சிட்டர்லேருந்து இதெல்லாம் ஜின் அரேஞ்ச் பண்ணால் நீ நினச்சிட்டு இருக்க, எல்லாமே பண்ணதுன்னா இது ஏன் ஜின்னுக்கு கூட தெரியாது, அவனுக்கும் உன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, பட் எனக்கு அதெல்லாம் இல்லை, பரிதாபத்தில் மண்ணாங்கட்டி எவன் சொன்னான், பரிதாபமும் இல்லை ஒரு கருமமும் இல்லை, இப்போ விட்டால் கூட நான் உன்னை அப்படின்னு அப்படியே கிட்ட வர என்ன பண்ணுறீங்க, பயப்படுறேன் தாண்டி விட்டு வச்சுருக்கேன் நானும் அப்படின்னு டக்குன்னு எடுத்து ஒரு லிப்பில் ஒரு கீஸ் நீங்கள் அப்படியே அதிர்ச்சி என்ன பண்ணுறீங்க அப்படி தள்ளுறீங்க, இத்தனை நாளாக பக்கத்தில் வச்சுட்டே டச் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு கிஸ் தான் நடி, நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாமையா அப்படிங்கிறான். யார் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம், என்னமோ நீங்களாம் எல்லாருமா சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு பேபி நீ வேணான்னு வேறு சொல்வியா, சொல்கிறதுக்கு உனக்கு என்ன காரணம் இருக்குது சொல்லு, வேல்யூவா ஒரே ஒரு ரீசன் சொல்லு அப்படிங்கிறான். நான் மேரேஜ் ஆனவன், எனக்கு குழந்தை இருக்குது, அதை நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணுற, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம், நான் நம்ம பேபியை நல்லா பார்த்துக்குவேன் உன்னையும் அப்படி சொல்கிறான். இதெல்லாம் சொல்ல நல்லாயிருக்கும், ஆனால் என் ஃபேமிலியில் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் என் ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்களே, என்ன சொல்கிற நீ, என் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லடி, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நான் நோண்ட விரும்பலை, இப்போது நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃப் அதை பற்றி மட்டும் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆக்கணும் அப்படின்னு அழுகிற மாதிரி போக, சரி உடனே ஆரம்பிச்சிடாத, இங்கே பார் நீ விருப்பப்படுறன்னு மட்டும்தான் நான் கேட்குறேன்,
ஓகே, உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு அதை பற்றி கேட்க தெரிஞ்சுக்க எந்த ஒரு இதுவும் இல்லை. இருந்தாலும் நீ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாளை பின்ன இவன்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோமே நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சொல்லு அப்படி சொல்ல. இப்போ தான் உங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறீங்க. ஆக்சுவலி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த லவ் வீட்டில் தெரிஞ்சு போய் அவனுக்கு உனக்கெல்லாம் செட் ஆகாது, நமக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டு வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்க. அவனும் உங்களுக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பையன்தான் அவன். படிக்கவே இல்லை, நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்களை விட அவன் கொஞ்சம் கூட ஃபேர் இல்லை. நீங்கள் இருந்தாலுமே எனக்கு அவனை பிடிக்கலப்பா, ப்ளீஸ் லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாடி பரவாயில்ல, எனக்கு கல்யாணமே வேணாம், அவனை மட்டும் நான் பண்ணிக்கல அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிருங்க. பட் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, அவன் உன்னை லவ் பண்ணுறான், உன்னை ரொம்ப பிடிக்கும்னு உனக்காக தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான், உன்னை நல்லா பார்த்துக்குவாம்மா, நீ விரும்புகிறவனை விட உன்னை விரும்புகிறவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு மண்டைய கல்வி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இருந்தாலும் இதுதான் என் லைஃப் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த லைஃப்குள்ளே போகிறீங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் 3 months அவனுக்கு உங்கள் மேலே எது லவ்வெல்லாம் இல்லை, வெறும் லஸ்ட்டு மட்டும்தான். அதனால் அந்த 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை கேர் பண்ணுறதே இல்லை. அவங்க வீட்டு சைட்லேருந்து உங்களுக்கு டார்ச்சர். உங்களால் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு இடத்துக்கு மேலே முடியாமல் நீங்கள் உங்கள் வளகாப்பு வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அவன் வந்து பார்க்கல, வளகாப்பு கூட செய்யலை. இதுக்கு மேலே இவன் தேவையில்லை அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கும் இதனால் மன உளைச்சலாகி ரொம்ப உடம்பு செல்லாம் போயிடுது. இவனால் நம்ம குடும்பம் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் உடனே அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணுறீங்க. வீட்டில் எல்லோரும் பேசி மண்டே கழுவி மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் குழந்தை பிறக்கும் போது கூட அவன் அங்கே இல்லாமல் திருப்பியும் அவன் பாட்டுக்கு அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு உங்களை விட்டு போயிடறான். இதுக்கு மேலேயும் இவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அதோட அவனுக்கு டிவோர்ஸும் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு டிசைனர். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஹாபி சொன்ன அந்த ஃபேஷன் ஷோவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அங்கே தான் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சி இப்போ 1 year இருக்கீங்க. இதான் உங்களோட ஸ்டோரி. சொல்லி முடிக்க என் அம்மா கூட என்ன நம்பலை. இவ்வளோ தூரம் விடும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? டிவோர்ஸ் வாங்கினதெல்லாம் ஓகே, முதல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. எப்போ அவன் எனக்கும் என் குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு எதையுமே பார்க்காம எங்களை விட்டானோ, எங்கே அவங்க தலையில் எல்லா பாரமும் விழுந்துருமோன்னு என்னை வேலைக்கு போக சொன்னாங்க. நான் வேலைக்கு போனேன். நான் அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன், நீ உனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கே என்னை பார்த்தா குற்ற உணர்ச்சி ஆகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை நான் என் வீட்டில் சொன்னால் அவங்களே என்னை கேவலமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது நான் தோல் சாஞ்சு என் கஷ்டத்தை சொல்ல ஒரு சோல்மேட் தேடுறேங்கிறது அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு செக்ஸுவலாக ஒருத்தர் தேவை அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. என் அம்மாவே இப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? அப்பா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் எப்போ இறந்தாரோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் தான் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி அப்படியே அழுகிறீங்க. ஹாபி ரிலாக்ஸ், இதுக்கு தாண்டி இந்த கருமெல்லாம் வேணான்னு சொன்னேன். கேட்குறியா நீ? இங்கே பார், அழுவாத. உன் பேரண்ட்ஸ் கிட்ட உன் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டா அவங்க இங்கே வந்து உன்னை பார்க்கட்டும், நம்மளோட அவங்களும் இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னா நோ ப்ராப்ளம். இப்போ 1 year நீ உங்கள் அம்மா கூட இருக்க, தனியாக தானே இருக்க, ஒத்தே மாதிரி காலம் போகிறா, என் கூட இருந்துரு பேபி, ப்ளீஸ் டி, எனக்கு ஒரு சான்ஸ் கூட, நான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கெல்லாம் எனக்கு ஒன்றை தானே பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி. நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நீ தான் வேலை நினச்சி உடம்பை பார்த்துக்காம ஏதோ ஆயிருமோன்னு பயமாக இருக்குடி. தான் இப்போயே சொல்லிட்டேன். இங்கே பார், என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஓகே, நாளைக்கு நமக்கு மேரேஜ், ஓகே நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாப்பிடு அப்படின்னு உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும்போது பேபியும் அழுறா, அவளுக்கும் அப்படியே ஃபுட்டு ஊட்டி விடுறான். நீங்கள் அவளை பாருங்கள், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரின்னு 2 பேத்தையும் அப்படியே அவனே தான் பார்த்து முடிச்சதும் 2 பேத்தையும் பெட்டில் கூட்டிகிட்டு போய் உங்களை ஃபஸ்ட்டு அப்படியே படுக்க வச்சு உங்கள் மேலே பெட்ஷீட் போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. தூங்கு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி அப்படியே தூக்கிட்டு தாள் அப்படியே தட்டி கொடுக்குறான். அது அப்படியே தூங்க அப்படியே மெதுவாக வந்து தொட்டிலில் போட்டு உங்ககிட்ட அப்போ வந்து பேபி அப்படின்னு கூப்பிட. நீங்கள் என்ன நானும் இங்கேயே அப்படிங்க நீங்கள் சிரிச்சிட்டு அதான் நாளைக்கு மேரேஜ் நீங்களே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பாடா அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, சும்மா ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நீங்களும் விட்டுறீங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் சொல்ல. என்ன சந்தேகம் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அதை யாரையும் லவ் பண்ணேன்னு சொன்னியே, அது யார்?
ஏன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க, இல்லடி நீ ஏன் லவ் பண்ணியிருக்க அப்படின்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான். யாருன்னு சொல்ல. அதுவா அது அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க ஹோபி ரொம்ப ஆர்வமாக சொல்லு சொல்லு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நீங்கள் எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்குடி அப்படிங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு திரும்பி படுத்துறீங்க. பேபி ப்ளீஸ் டி சொல்லிட்டு படுறீ சொல்லிடி அப்படின்னு அவன் கத்துனதில் பேபி இங்கே முழிச்சு அழுக. குழந்த அழுகுறா பாருங்க அப்படிங்கிறீங்க. ஹோபி பாவி அப்படின்னு செல்லக்குட்டி இருடா வரேன் அப்படின்னு சொல்லி ஜுன்னு தூங்க வைக்கிறான். இங்கே நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அவனும் 2 பேத்தையும் பார்க்குறான். அம்மாவும் போகணும் ஜாலியாக தூங்குறீங்களாடி, என் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு இப்படி தூங்குறாளே பேபி, எவன்டி அவன் உனக்கு பிடிச்சது அவனையாச்சும் சொல்லிடி அப்படிங்கிற மாதிரி ஹோபி அப்படியே உட்காந்துட்டுக்க. அப்படியே நீங்கள் தூங்கி இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு நல்லா நைட்டு தூங்கியிருப்பீங்க. பேபி அழும்போது கூட நீங்கள் லைட்டாக முழிச்சு பார்க்கும்போது ஹோபி தான் ஒவ்வொரு டைமும் தூக்கி பாப்பாவை தட்டி கொடுத்து பால்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறான். ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. வீடே ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது அந்த ரூமே. நீங்கள் ரூம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னது இது, ஏதோ பேச்சு சத்தம் வேறு கேட்குது, பாப்பாவை காணும், இவர் எங்கே போனார் அப்படின்னு அப்படியே கதவை திறந்தா வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸு, அப்படியே வீடெல்லாம் டெக்கரேஷன். நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு ஹே பேபி முழிச்சிட்டியா அப்படின்னு ஹோபி அப்படியே உங்கள் பேபியோட முன்னாடி வரான். கோட் ஷூட்டில் செம்மையாக இருக்கான். பேபி ஆல்சோ நியூ ட்ரெஸ் சூப்பராக இருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்க உனக்காக தான் வெயிட்டிங். என்ன யார் இவங்களாம், என்ன இவ்வளோ பேர், அதுவா மாம் டாட் அப்படின்னு கூப்பிட அவங்க அம்மா அப்பா வந்து நிற்க. இது என்னோடய அம்மா, இது என்னோடய அப்பா, அப்புறம் இது என்னோடய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சும்மா சொல்கிறாரு பார்த்தா நிஜமாவே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்னடி நைட்டெல்லாம் ஒத்துக்கிட்டு இப்போது தூங்கி எழுந்திரிச்சதும் மாட்டேன்னு கேட்டு சொல்லிட மாட்டியா அப்படிங்க. நீங்கள் ஐயோ அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க சரி நீங்கள் 2 பேர் பேசிவிட்டு பொண்டாட்டியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாப்பா, என் பேத்தியை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைய வாங்கிட்டு போக. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்டு என்னடி அப்படி பார்க்குறா வா அப்படின்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரான். என்ன நடக்குதுங்க, தான் சொன்னனே நமக்கு மேரேஜ், அதுக்கு முன்னாடி அப்படின்னு உங்களுக்கு கை பிடிக்கா. நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு ரம்ஜான் ஸோ ஹாப்பி ரம்ஜான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனுக்கு ஹாப்பி ரம்ஜான் சொல்கிறீங்க. அப்புறம் ஆமாம் நீங்கள் இவ்வளோ பண்ணும்போது ஏன் முன்னாடியே இதை என்கிட்ட சொல்ல. அதுவா முஸ்லீம் அம்மனுன்னா சில பல விஷயம் இருக்காம்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அடப்பாவி நீ முஸ்லீமா எனக்காக மாறிட்டியா அப்படின்னு அது வேறு உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு. ஹே நீ எனக்கு வேணும்னா எது வேணாலும் செய்ய வேண்டி, இப்போது இந்த ஆராய்ச்சிலாம் முக்கியமா, வா வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறான். உங்கள் பேபி போட்டிருக்க மாதிரியே செம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. அந்த ஃப்ராகை பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது, இதான் நம்ம மேரேஜ் ட்ரெஸ், ஸோ நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக இதை போட்டு வா அப்படிங்கிறான். நீங்கள் அதுக்கு நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிறீங்க. ஏன் பேபி நான் ஏன் வெளியே போகணும், நீ போடுறத நான் ஒரு ஓரமாக ஐயோ அட்டி வாங்குவீங்க போங்க அப்படியே வெளியே தள்ளிவிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. உங்களுக்கு அங்கே மேக்கப் பண்ண ஆள்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாமே பண்ணிவிட்டு உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக. உங்களுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, ஏன்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த ரூம் கதவை திறந்து வெளியே போனால் உங்கள் அம்மா உங்களை வந்து ஹக் பண்ண நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. அம்மா அப்படின்னு அழுகியோடு பார்க்க சாரிம்மா. இப்போ அவங்க பிரதர்ஸ் ஆல்சோ எங்கள் லைஃப் தான் முக்கியம்னு நினச்சிட்டோம், ரொம்ப சாரிடா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல அப்படின்னு கேட்க பரவாயில்லண்ணா அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் இப்போது நல்ல லைஃபாக காமிச்சிருக்கு, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்டா, உன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு நாங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ தான் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு இப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ உங்கள் பேபியை தூக்கிட்ட ஹோபி என் பொண்டாட்டியை விட்டிங்கன்னா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்து நிற்க. கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு உங்கள் அம்மாவே உங்கள் கையை பிடிச்சி அவள் கையில் கொடுக்க செம்ம ஹாப்பியோடு போய் உட்காருங்க. அந்த குபுல் ஹை கேட்டுட்டு 2 பேருக்கும் நிற்க நடக்குது. ஓகே 2 பேருமே வந்துட்டு அக்செப்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுறீங்க. அப்புறம் ஹோபி அவனுக்கு உங்கள் கையால் ரிங்கும், அவன் உங்களுக்கு கழுத்தில் அந்த கருகமணி மாதிரி சம்திங் போட்டு விடுறான். அப்படியே அந்த மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே அப்படியே ஃபேமிலியாக கேதரிங்காக செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ்ஸை சரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி வந்து ஹோபி அப்படியே உங்களை ஹக் பண்ண நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்புறமா நீங்களா அப்படிங்கிறீங்க. பேபி ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்குறான். எஸ் அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க மூஞ்சி அப்படியே மிரரில் பார்த்துட்டே பேபி நான் ஹாப்பியாக இல்லடி அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு யாரடி உன் லவ்வர் அதை மட்டும் சொல்லுடி, நைட்லேருந்து போட்டு படுத்து எடுக்கிறது தான் என் மண்டக்குள்ள அப்படிங்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டு அதுவா அது அவர் ஒரு செலிப்ரிட்டி பெரிய ஐடல்,
எதை? எந்த வெண்ணையாக வேணா இருக்கட்டும், எவன்னு மட்டும் சொல்லு. ஏன் இப்போ தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சந்தேகப்படுறீங்களா? சிச்சி, அதெல்லாம் இல்லை. செலிப்ரிட்டின்னு வேறு சொல்கிற, அவன் பக்கம் நம்ம போகாமல் இருந்துக்கலாம்ல. அதான் நாளை பின்ன இவன் தான் லவ்வர்னு சொல்லி அவனையாவது கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். என்னாலாம் உன்னை விட்டு இருக்க முடியாது பேபி அப்படின்னு சொல்ல நீங்கள் சிரிச்சுட்டு, அதுவா சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் நகர பக்கம். ஏய், இன்னும் நீ சொல்லவே இல்லையே, யாரடி? அதான் இப்போ சொன்னனே. எங்கடி சொன்ன? அது வந்து ஹோபி, அவர் ஒரு செலிப்ரிட்டி ஹோபி அப்படின்னு சொல்கிறீங்க. செலிப்ரிட்டி தான், எவன்னு சொல்லி தோலடி அப்படிங்கிறான். இப்போ தானே சொன்னேன், எங்கடி சொன்னேன் அப்படின்னு. ஹோபி இப்போ சொன்னேன் நான் அப்படிங்கிறீங்க. ஹோபி ஹோபின்னு நிறைய வாட்டி சொல்கிறாளே. ஏய், என்ன சொன்ன? திரும்ப சொல்லு, அந்த செலிப்ரிட்டி நேம் திரும்ப சொல்லு அப்படின்னு. அதுவா, ஏதோ இங்கே தெரியுறாரே அவர் தான் அப்படின்னு நீங்கள் மிரரை காட்ட ஹோபிக்கு செம ஹாப்பி. என்னடி சொல்கிற நீ அப்படின்னு. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து உங்கள் மேலே தான் க்ரஷ்ஷு, அது ஒரு காலேஜ் படிக்கும்போது லவ்வாக மாறிடுச்சு. எப்படியும் நடக்காதுன்னு தெரியும். அதனால் எங்கள் வீட்டில் சொல்லி செருப்படி வாங்கினது தான் மிச்சம். அதுக்கப்புறம் பிடிச்சி கிடச்சவன் கையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் லைஃப் இப்படி ஆகி கடைசியில் உங்ககிட்ட நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியே அவனும் ஐயோ நான் அதுக்குள்ளே எதோ நினச்சிட்டேன்டி அட்டி சொல்லி உங்களை அப்படியே திருப்பி உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஹாப்பியாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.